அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம் நேர்களே, நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தை பிரயோகங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒருபுறம் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதும், பாஜக தலைவர்கள் கூட்டணி ஆட்சிதான் என்பதும் தொடர்ந்து கொண்டே வந்தது. முத்தாய்ப்பாக நேற்றைய தினம் வெளியான திரு அமித்ஷா அவர்களுடைய பேட்டியில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜகவின் பங்கும் இருக்கும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகாக திரு வைகை செல்வன் போன்றவர்கள் எல்லாம் மக்கள் இதனை ஏற்க மாட்டார்கள், இதற்காக ஒரு சரித்திரமே கிடையாது என்பதையும் அவர் பேசியிருக்கிறார். இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைந்ததாக சரித்திரமே இல்லை. வைகை செல்வன், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியா என்பதை பழனிசாமியும் ஷாவும் பேசி முடிவெடுப்பார்கள். நயினார், கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா, ஏன் ஆளுக்கு ஒரு குரலில் பேசுகின்றன அதிமுகவும் பாஜகவும் என்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, பத்திரிகையாளர் திரு துரைகருணா, எழுத்தாளர் திரு ராம்கி, தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு ரவீந்திரன் துரைசாமி, கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவங்க வார்த்தையை பிரயோகம் எப்போது ஆரம்பித்ததோ அப்போதே திரு தம்பிதுரை, திரு ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். நேற்றைய தினம் அமித்ஷாவுடைய பேட்டி வெளிவந்த பிறகும் கூட திரு வைகை செல்வன் தமிழக மக்கள் அதனை ஏற்க மாட்டார்கள், கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறாங்க. கூட்டணி அமைந்ததிலிருந்தே இந்த கருத்து முரண் அப்படின்றது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, ஏன் இப்படி? என்னதான் காரணம்? என்ன முரண் அங்கே? கூட்டணி ஆட்சின்னு சொல்றதே சீட் பேரத்துக்கான ஒரு வழிமுறை தான். இங்க 1980ஆம் ஆண்டு கலைஞர் முதல்வர் கூட்டணி ஆட்சிங்கிறத இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க. அப்போ உடனே மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன், அண்ணன் நெடுமாறன் போன்றவங்கெல்லாம் யார் முதல்வருங்கிறத மக்கள் சொல்லணும், இந்திரா காந்தி சொல்லக்கூடாதுன்னு ஒரு பதிலடியாக அன்னைக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள அவங்க கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்லும்போது அவங்களுக்கே தெரியும் யார் யாருக்கு என்ன சீட்டுங்கிறத அவங்களுக்கான முக்கியமான அந்த கிளைம். அதில் ஏற்கனவே அதிமுக பாஜக அணியில் வந்து ஒரு பரஸ்பர நம்பிக்கையின்மை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 5 விழுக்காடு பலத்துக்குரிய சீட்டு வேணும்னு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது கேட்டபோது ஓபிஎஸ் வந்து அதற்கு கொடுக்கலாங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வரும்போது இன்னொரு தலைவரான எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சேலத்தை நோக்கி அவர் போயிட்டார். அந்த கூட்டணி உடைஞ்சது, தனிச்சு நின்னாங்க. அதே போல் மக்களவைத் தேர்தலில் 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவாருங்கிற கருத்தை மோடிக்கின் வலது பக்கத்தில் அன்னைக்கு நிதிஷ்குமாரும் நாயுடு கூட இல்லை, எடப்பாடி தான் நம்பர் 2வா அகில இந்திய அளவில் இருந்தார். இருந்துக்கிட்டு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இங்கே தமிழ்நாடு வரும்போது 12 இடங்கள் வேணும், இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் எங்களுக்குன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி 6 இடங்களுக்கு மேலே தரமாட்டேன்னு அந்த கூட்டணி முறிஞ்சது. இப்போ இந்த கூட்டணி முறிவதற்குள்ள வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா 2 பேருமே தோத்து போய் 2 பேருக்குமே கம்பல்ஷன் நிலைமையில தான் 2 பேருமே வந்திருக்காங்க. இவர் டெல்லிக்கு போனார், கூட்டணியை முடிவு பண்ணுறாரு. அவங்க இவருக்கு ஒரு எதிர் திசையிலிருந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, திராவிட இயக்கம், ஊழல், இந்த மாதிரி பல விஷயங்களை எதிர்த்து களமாடக்கூடிய அண்ணாமலையை அவர் கிளைம் பண்ணாரா இல்லையா நமக்கு தெரியாது. பட் அங்கே கூட்டணி அமைது, அண்ணாமலையும் இவங்க நீக்கி கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு நடந்த பிறகு இந்த கூட்டணி உடையதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் கருதுறேன். பட் கூட்டணியில் வந்து தொகுதி பங்கீடு பேரும் பாஜக முந்தைய காலகட்டங்கள் மாதிரி இப்போ இருக்க தயாரில்லை. காரணம் 2 பேருமே ஜெயிக்கல. பாஜகவும் தாமரையில் அண்ணாமலை ஒரு கூட்டணி அமைச்சு என்டிஏ 18% பாஜக 11.4% வாக்களும் அவர் எடுத்துட்டாகும் போது இந்த 11 தாமரை வாக்குங்கிறது ஒன் டைம் ஓட்டா தமிழ்நாட்டில் பெறக்கூடாது. இந்த பலத்துக்குரிய சீட்டை அதிமுக கிட்ட ப்ரொபோஷனேட்டாக வாங்கிடணும். இதுதான் பாஜகவில் உள்ள மேலிட தலைமையும் அண்ணாமலை போன்றவரோட விருப்பம். அதே வேளையில் எப்படியும் கூட்டணி எந்த சூழ்நிலை அமைஞ்சாலும் கூட்டணி முறிஞ்சிடக்கூடாது, கூட்டணி முறியாமதுக்கு தான் என்ன தலைவராக போட்டிருக்குன்னு நயினார் நாகேந்திரனும் செயல்படுறாப்புல. ஸோ இந்த அரசியல் சூழ்நிலையில் அதிமுகங்கிறது மக்களவைத் தேர்தலில் ஒரு தோல்வியை சந்தித்த நிலைமையிலிருந்து அவங்க களத்துக்குள்ளே இருக்காங்கன்னு பார்க்கணும். தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, நாங்கள் நிதிஷ் ஜெகன் மாதிரி நாங்கள் வெற்றி பெறுவோம், நவீன் மாதிரி வெற்றி பெறுவோம், காங்கிரஸும் பாஜகவும் இல்லாத ஒரு
ஒரு அணியாக நாங்கள் இந்திய அரசியலை முடிவு பண்ணோன்னு டாக் அவங்க பண்ணாங்க. எதிர்பார்த்த இது அவங்களும் கிடைக்கல, பாஜகவுக்கும் கிடைக்காத போது அவங்களும் கம்பல்ஷனில் இருந்து தான் தங்கள் 2024 மக்களவை முடிவை மாற்றி உள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி பாஜகவும் தங்கள் முடிவை மாற்றி வந்திருக்காங்கன்னு போது ரெண்டு பேருமே போத்தாரின் சேம் ஃபோர்ட், ரெண்டு பேருமே தோல்வி வளையத்தில் இருக்கிறாங்க. அப்போ எங்கள் பலத்துக்குரிய சீட்டு வேணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க. தொகுதி பங்கீடு அப்படின்ற விஷயம் மேலிடத்துல அப்படின்னாலுமே கூட இப்ப அவங்க கொடுக்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இருவருக்குமான அந்த வார்த்தை முரண்பாடுகள் இருக்கட்டும், இப்ப திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பேரை திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிடவே அப்படின்றதாகட்டும், இந்த விஷயத்தை அதிமுகவுடைய தொண்டர்கள் எப்படி பார்ப்பார்கள்? இது பலம் குறைவதாக தோணாதா கூட்டணிக்கு? எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லலைங்கிறதுனால எடப்பாடியே இல்லைன்னு ஆயிராது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அவங்க 20% வாக்குகளை 23% வாக்கு கூட்டணியா பெற்றிருக்காங்க போது பேரை சொல்லலைங்கிறதுக்காக எடப்பாடியை ரூல் அவுட் பண்ணிட்டாரு, இன்னொருத்தரை கொண்டு வந்துட்டாரு, நம்ம அவசரப்பட்டு முடிவு பெற முடியாது. ஆனா அதே திரு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி ஆட்சியை மறுக்கிறாரு, அவர் இல்லன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவர் மறுபடியும் கூட்டணி ஆட்சி தான் சொல்லும் போது அதுவும் ஒரு முரண் தானே. இதை தொண்டர்கள் எப்படி பார்ப்பார்கள்? இது பலம் குறைவதாக ஆகாதா? நிச்சயமா பரஸ்பர நம்பிக்கை என்பது ரெண்டு அணிக்கும் இருக்குது, கொள்கை ரீதியாட்டும் வேறுபாடுகள் இருக்குது. எடப்பாடி பேரை சொல்லாதது காரணம் என்னன்னா, இதுல ஃபைட் பண்ணாம கூட்டணி ஆட்சிங்கிறத ஃபைட் பண்ணாம எங்களுக்கு சிஎம் எடப்பாடி தாங்கிறதுல அதுல ஃபைட் பண்ணாங்கன்னா அந்த ஃபைட்டுக்காக இதை விட்டுக்கிட்டாங்கன்னா லாபங்கிற அடிப்படையில் ரெண்டு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு அரசியலில் ரெண்டு ஆயுதங்களை ஒருத்தருக்கு எதிராக கூட்டணி கட்சி தான் போடும்போது ஒன்றை ஃபைட் பண்ணுவோம், இன்னொன்று அதை நம்ம விட்டுருவோம்னு நினச்சாங்கன்னா கூட்டணி ஆட்சியை ஒத்துக்கிட்ட மாதிரி வருங்கிற ஒரு சூழ்நிலை கூட பண்ணியிருக்கலாம். பட் அதை நயனார் நாகேந்திரன் முந்தைய இதில் எடப்பாடி சொன்னதை வச்சு கூட்டணி தொடரணுங்கிறதுக்காக அவர் இது பண்ணியிருக்கிறார். நீங்கள் சொன்னது மாதிரி தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல் ஆகல, தொண்டர்கள் மத்தியில் ஒன்றிணையக்கூடிய ஒரு தன்மை இல்லை. காரணம், எந்த ஒரு கூட்டணியும் ஒரு தேர்தல் முடிஞ்சு டக்குன்னு திடுதிப்புன்னு மாறினா அது உடனே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. அதில் அண்ணாமலை நீக்கப்பட்டதில் பாஜக தொண்டர்களில் பெரும் பகுதி அண்ணாமலை தான் ஒரு ஹீரோவா நின்று ஒரு இரட்டை இலக்க வாக்குகளை தாமரையில் எடுத்து கொடுத்ததுனால அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அதே மாதிரி திராவிட இயக்கம் நம்ம எந்த காலமும் பாஜகவோட கூட்டணி இல்லை, 30,000 ஓட்டு பாதிக்கும்னு இவர் ஜெயக்குமார் போன்றவங்க சொன்ன நிலைமையில் இன்னைக்கு அவங்க பேட்டிக்கே வராத சூழ்நிலை இருக்கும்போது அதிமுக தொண்டர்கள்ட்டையும் அதிருப்தி இருக்குது. இதை சரி செய்ய வேண்டியது டெல்லி பாஜக எடப்பாடியோட. தேர்தலை எவ்வாறு எதிரொலிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. தொகுதி பங்கீடுக்காக அப்படின்னு உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செஞ்சிருக்கீங்க. திரு பொங்கலூர் மணிகண்டன், ஆரம்பத்துல அதிமுக பாஜக கூட்டணி, அதற்கு பிறகு 2 முறை பாஜக அதிமுக கூட்டணி, நேற்று கொடுத்த பேட்டியில ஆட்சியில பாஜகவும் அங்கம் வகிக்கும் அப்படின்றத உறுதிப்பட சொல்லியிருக்காரு திரு அமித்ஷா அவர்கள். ஆனா அதிமுகவுடைய தலைவர்கள் அனைவருமே கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்றதுலயும் உறுதியா இருக்கீங்க. இப்ப அவங்க கான்கிரீட்டா சொல்றாங்க இல்லையா, அது எப்படி பார்க்குது அதிமுக? மாநில சுயாட்சி குறித்து மிக அளவுக்கு அதிகமாக பேசுகிற திமுக, அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக தான் விட்டு கொடுத்து பாஜகவை காலூன்ற வைக்கிறது, கூட்டணி ஆட்சிக்கு அச்சாரம் விடுகிறது என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிற திமுக, 1980 நடந்த விஷயம் என்ன? இந்திரா காந்தி அம்மையார் தெளிவா சொன்னாங்க. அதாவது மாநில பாராளுமன்றத்தில் தோற்றவர் மாநில அரசை மாநில ஆட்சி நடத்துகிற உரிமை இழந்து விட்டார் என்று எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சாங்க. அப்போ அதற்கு பிறகு அதிமுக வீரியத்தோடு தன் தேர்தலை சந்திச்சது. ஆனால் திமுக என்ன செஞ்சதுங்க? பாதி தொகுதிகள் போட்டியில 112 மட்டும்தான் போட்டியிட்டது, காங்கிரஸ் 114. அப்போ கூட்டணி ஆட்சிக்கு அச்சாரம் விட்டது, எந்த வகையிலாவது எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க வேண்டும் முயற்சி செய்தது திமுக தான். தேசிய கட்சிக்கு அடிமணைந்து போனது திமுக தான், அதிமுக அல்ல. அதிமுக இன்றைக்கும் தெளிவாக பேசுகிறது. 2024 மத்தியில பாஜக ஆட்சி இருந்த போதே அதிமுக வெளியே தனிச்சு நின்றுதுங்க. ஆனா இன்றைக்கும் அதிமுக மிக தெளிவாக முடிவெடுக்கிறது. இது மக்கள் முடிவு, கட்சியின் முடிவு, தலைவர்கள் முடிவு. இதுதான் அதிமுக தனித்து வெல்லும். இல்ல என்ன சொல்றதுன்னா, திமுக இன்றைக்கு பேசுறதுக்கான தார்மீக உரிமை அதற்கு இல்லை. ஏன்னா அதை நோக்கி அதிமுக பயணிக்கல. இப்ப நீங்க ஒற்றை நோக்கம்ங்க. அன்றைக்கு எப்படி பாதி தொகுதிக்கும் குறைவாக பெற்றுக்கொண்டு அல்லது வழங்கிவிட்டு எம்ஜிஆர் ஆட்சியை வீழ்த்துவது மட்டும்தான் நோக்கம் என்று கருணாநிதி சொன்னாரோ, அதே போலத்தான் இன்றைக்கு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் அதிமுகவின் நோக்கம். ஆனால் பெரும்பான்மை இடத்திலே போட்டியிடும் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், இதில் மாற்றமே கிடையாது.
இந்த உறுதிப்பாட்டோடு அதிமுக இருக்கிறது நீ போக போக புரியுங்க. இப்ப இடையில இந்த கூட்டணி எப்படியாவது உடைத்தோட முடியும், உடைத்தோட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பல பேர் முயற்சிக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சி எல்லாம் நடக்காது. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம், அதாவது எதிர்கட்சிகள் பிரிந்திருக்கிற போது திமுக எதிர்பார்க்கு வங்கிகள் பிரிகிற போது திமுகவுக்கு லாபகமாக வெற்றி அளிக்கும். எனவே திமுகவுடைய எதிர்பார்ப்புகள் சிந்தாமல் சிதறாமல் ஓர் அணியில் வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் கூட்டணி அமைத்திருக்கிறது. கொள்கை கூட்டணியை அமைக்கல. நாங்கெல்லாம் கொள்கையோடு ஒன்றாக தொகுதி பங்கீடு இப்படி கேட்கணும்னு எந்த ஒரு கருத்துமே திமுக சொன்னதில்லை இல்லையா? உங்களுடைய கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் தானே வெளியே பேசப்படுது. கூட்டணி ஆட்சி என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள், கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது இன்னொரு தரப்பினர் சொல்கிறார்கள். இதை தெளிவுபடுத்த வேண்டியது யார்? கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையோ தொகுதி பங்கீடு பிரச்சனையோ இப்ப பேசப்பட்டதா? அதாவது அவரவர் கருத்து சொல்றாங்க, அவ்வளவுதான். இறுதி முடிவெடுக்க வேண்டியது அதிமுக பொதுச் செயலாளர், அந்த என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடியார் தான். அவர் தான் முடிவெடுப்பாருன்னு ஏற்கனவே பேசிட்டாங்க. அதனால இப்ப அவசரமே இல்லைங்க. 10 மாதம் இருக்குது. தேர்தல் அறிவித்த பிறகுதான் யாருக்கு எந்த தொகுதி, எவ்வளவு தொகுதி என்றெல்லாம், எவ்வளவு எண்ணிக்கை என்றெல்லாம் முடிவு செய்யப்படுங்க. அதற்கு முன்பாக திமுகவில் பல்லாயிரம் பிரச்சனை இருக்குது. இதை மறைப்பதற்காக திமுக தூண்டி விடுதுங்க. இந்த மாதிரி பேச வைக்குது. திரு சபரீஷனுடைய பெண் நிறுவனம் இது மாதிரி வதந்திகளே பரவிடுது. இந்த பரவல் மூலமாக மக்கள் மத்தியில திருப்பங்கலூர் மணிகண்டன், திருமிகு தமிழிசை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், திரு அண்ணாமலை ஒரு படி மேல போய் பாஜக ஆட்சினே சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது பாஜக தலைவர்கள் தானே. இதுல திமுக எங்க இருந்து வந்தாங்க? சரி மேடம், ஓகே. அதாவது திரு அமித்ஷா, திரு அண்ணாமலை, திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை, இவர் 4 பேரும், திரு அமித்ஷாவை எடுத்துக்குவோம். நேற்று முன்தினம் அதை அளித்த பேட்டியில இது மட்டும் ஒரே லைன் சொன்னார். மீதி 39,000 கோடி ஊழல், 5,000 கோடி மணல் ஊழல், இன்னும் 1 லட்சம் கோடி ஊழல் நிறைய சொன்னாரு. அதையெல்லாம் நீங்க பேசலப்போ. அப்ப இதை மட்டும் ஏன் பெருசா நினைக்கிறீங்க? அப்போ இவர் ஒவ்வொருமே, அண்ணாமலை அவர்களோ, அமித்ஷா அவர்களோ, நயினார் அவர்களோ, தமிழிசை அவர்களோ ஒவ்வொரு நாளும் திமுக குறித்து கடுமையா பேசுறாங்களே. அப்ப இதை மட்டும் ஏன் எடுத்துக்கலாமோ? இதுதான் சொல்றது. திமுகவுடைய எண்ணம் பிரதிபலிக்கப்படுகிறது, திமுகவின் நோக்கம் செயல்படுத்தப்படுகிறது, ஊடகங்கள செயல்படுது. அப்போ இதை அதிமுக எந்த வகையிலும் நீங்க எந்த நெருக்கடி கொடுத்தாலும் சரி அதிமுக சமாளிக்கும். ஏன்னா 2016ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டு இதே ஊடகங்கள் அனைத்துமே அதிமுக தோற்கும், திமுக வெல்லும் சொன்னாங்க. மக்கள் என் பக்கம் இருக்கான்னு சொல்லி அம்மா தைரியமா சொன்னாங்க. கருத்து கணிப்பு தவறுபடி ஆக்கிவிட்டு அன்றைக்கு அதிமுக மிகப்பெரிய வெற்றியே பெற்றது. 2016 அதே மாதிரி சொன்னாங்க. கருத்து கணிப்பு மாறி வந்தது, ஆனால் அதிமுக வென்றது. எனவே மக்கள் மன்றம் என்பது வேறு, ஊடகங்கள் பார்வை, மற்ற அரசியல் பேசக்கூடிய பார்வை என்பது வேறு. ஓட்டு போடுகிற ஒவ்வொரு மக்களுடைய எண்ணத்திலும் மனதிலும் என்ன இருக்குங்க? 4.5 ஆண்டு காலம் செய்த ஆட்சியின் விளைவை பார்க்கிறாங்க. அதாவது பாருங்க, நான் தெளிவா செய்யணும் இல்லையே. அதாவது கூட்டணி ஆட்சி என்பது பேச்சுக்கு இடமில்லை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அதற்கு பிறகு பாருங்க, தமிழ்நாட்டு வாக்காளர் எடுக்கிற மிகப்பெரிய முடிவின் மூலமாக தமிழகத்தில் திமுக என்கிற கட்சியே இருக்காது. பார்ப்போம். அதிமுகவுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை மறுத்துதான் வரீங்க, அதுல மறுப்பதற்கு இல்லை. ஆனால் மறுபுறம் பாஜக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி என்ற பதம் அதற்கு பிறகு முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான பதிலை உங்ககிட்ட கேட்டு பாருங்க. தேமுதிக இல்ல ஒரு நிமிஷம், வேதவேல் மேடம் ஒரு நிமிஷம். தேமுதிக கூட நாங்கள் ஆட்சி வருவோம் சொல்லுது, பாமக ஆட்சி வருவோம் சொல்லுது, எல்லா கட்சியும் சொல்லுவாங்க. அவரவர் அவர கட்சி விருப்பத்தை சொல்வது இயல்பு சரிதான். ஆனால் சம்பந்தம் இல்ல, யாரு வேணும் சொல்லாங்க, யாரு வேணும் சொல்லலாம், சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு கூட்டணியில் வருகிற போது எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு கட்டுப்படுத்த ஆகணுங்க. இல்ல, தனியாக இருக்கக்கூடிய கட்சி அவங்க ஆட்சிக்கு வரலாம் அவங்க சொல்லலாம். ஆனா இப்ப உங்க கூட்டணியில யார் இருக்காங்களோ அதை பத்தி தான் கேள்வி. சரி, நான் வரேன். திருமாவளவன் கூட 230 போட்டியிடக்கூடிய தகுதியுள்ள கட்சி சொல்றாரு. காங்கிரஸ் கட்சி கூட காமராஜ் ஆட்சி சொல்றாங்க, அதாவது ராஜேஷ் சொல்றாரு. அந்த மாதிரி இப்போ மதிமுக என்ன சொல்லுச்சு, கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுச்சு, ஒவ்வொரு கட்சியும் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்பதற்காக தனி கட்சி. அப்ப தனி கட்சி தேவையில்லைங்க. அப்போ அந்த கட்சி சொல்றதுனாலேயே ஒரு இழுக்கு வந்து வராது. பாஜக அதிமுக கூட்டணியில் எந்த பிரிவினையும் வராது. உறுதியாக நின்று திமுக தோற்கடிக்குங்க. பார்ப்போம். இந்த கருத்து முதல் தொடர்கிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் மறுபடியும் வரேன் திரு பொங்கலூர் மணிகண்டன், திரு துரை கருணா. அதிமுக பாஜக இந்த வார்த்தைகள், அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, திரு டிடிவி தினகரன் ஒரு கருத்து சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்றது சாத்தியம்தான் அப்படின்றாரு. இந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற விஷயத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒத்துக்காத சூழல்ல
இப்போ பாஜகவுடைய அந்த கருத்துக்கு திரு டிடிவி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார். கூட்டணின்றதன் அடிப்படையான்றதுலாம் அடுத்த கேள்வி. இந்த மாதிரியான சூழலை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இந்த நேரத்தில் திரு எடப்பாடி அவர்களை பலவீனமாக்குவதற்கான முயற்சியா இது? பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வளர்ச்சியை நம்ம பார்ப்போம். மரியாதைக்குரிய மறைந்த தலைவர்கள் வாஜ்பாய் அத்வானி காலத்து பாரதிய ஜனதா கட்சி என்பது அது ஒரு தத்துவார்த்த ரீதியில் சித்தாந்த ரீதியில் இருந்தது. அதனால தான் அவங்க 13 நாட்களில் 13 மாதங்களில் ஆட்சியை இழந்தாருங்க. ஆனால் திரு மோடி திரு அமித்ஷானுடைய இந்த பாஜக என்பது ஒரு சாமர்த்திய சாதுரிய அணுகுமுறைகளை கையாண்டு 1952, 57, 62 எப்படி இந்திய தேசம் முழுவதும் 1-2 இடங்களில் கம்யூனிஸ்டுகள் தவிர ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் மாநிலத்தை ஆண்டதோ அப்படி பாரதிய ஜனதா கட்சியும் ஒட்டுமொத்த இந்தியாவின் எல்லா மாநிலங்களையும் ஆள வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அவங்க வியூகம் வகுத்து நான் குறிப்பிட்ட அந்த சாமர்த்திய சாதுரிய சாகச அணுகுமுறைகளை கையாண்டு வருகிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் அவனுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்தது. ஒரு 10-15 மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி, ஒரு 5-6 மாநிலங்களில் அவங்க ஆட்சி கட்சியாகவே இருக்கிறார்கள். தமிழகத்திலும் எப்படியாவது காலூன்றி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பாஜகவினுடைய எல்லா தலைவர்களுக்கும் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தே முந்தைய பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஆகட்டும், மற்ற மாநில தலைவர்களாகட்டும், தேசிய பாஜகவின் தலைவராகட்டும், தமிழகத்தில் என்டிஏ தலைமையிலான ஆட்சி என்கிற சுலோகத்தை, என்கிற கோஷத்தை, என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தார்கள். கடந்த வாரம் வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களும் என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்பதை குறிப்பிட்டார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இந்த அதிமுகவோடு கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து உறுதிப்படுத்திவிட்டு திரும்ப 1 வார காலமாக திரு எடப்பாடியிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை, நாங்கள் என்டிஏவில் அணி சேர்ந்திருக்கிறோம், வலுவான கூட்டணியை உருவாக்கிறோங்கிற கருத்தை பொது வழியிலே சொல்லவில்லையே என்பதற்காக திரு அமித்ஷா இங்கே வந்தார். 2 நாள் பயணமாக டெல்லிக்கு வந்து அவர் அருகில் உட்கார வச்சு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டார். அப்போவே மொழி மாற்றம் தான் பிரச்சனை. அவர் பேசியதை மொழி மாற்றத்தில் தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா, எடப்பாடி அவர்கள் மொழிபெயர்த்தும் சொன்னார். அதுதான் அவர் அந்த கருத்தை சொன்னார். இப்போ அந்த கூட்டணி ஆட்சி என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை அமித்ஷா பிரகடனப்படுத்திட்டு போயிட்டார். மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, இந்த முடிவை எடுக்க வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு அமித்ஷா அவர்களும். அமித்ஷா டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக டெல்லி போய் திரு அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி, கூட்டணி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், போய் பிரகடனப்படுத்திட்டு வரணும்ல. இதுவரைக்கும் இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லுறாங்க, காலங்காலமாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே இல்லை. உண்மைதான். 1967 ஒரு முரண்பட்ட கட்சிகளை அரவணைத்து ஒரு தேர்தலில் வெற்றி கொண்டு பெறுகிற அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்த போது தனிப்பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது. 1980ஆம் ஆண்டு நண்பர்கள் சொன்னது மாதிரி கூட்டணி ஆட்சிக்கான முயற்சி 50-50 சீட் ஷேரிங் போட்டு களத்துக்கு வந்தாங்க, முடியலை. 2006ஆம் என்று கருதுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் 96-92 இடங்களில் வெற்றி பெற்று அன்றைய தினம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் முயற்சி எடுத்திருந்தால் அன்றைக்கு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கும். ஆனால் திரு கலைஞர் அவர்கள் வெகு சாமர்த்தியமாக இந்திய தேசிய காங்கிரஸ் டெல்லி தலைமை அணுகி அவர்களுடன் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு ஒரு கடிதத்தை வாங்கிட்டு அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் தைலவரம் தோட்டத்தில் கொடுத்து பாமகவட்டியும் நிபந்தனையற்ற ஆதரவு என்கிற கையெழுத்தை வாங்கி வந்து அந்த 5 ஆண்டுகளும் அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் உட்பட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் எதிர் அணியினரும் அந்த 5 ஆண்டுகளாக மைனாரிட்டி திமுக ஆட்சி என்றால் விமர்சித்து வந்தார்கள். அதை நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் கூட்டணி ஆட்சியை ஒப்புக்கொள்ளாது என்கிற கருத்தாக்கத்தில் இந்த கட்சி உறுதிப்பாட்டோடு இருந்தால் நான் சொன்ன இந்த நிலைப்பாட்டை எடுக்கணும். இன்றைக்கும் பத்திரிகையாளரை சந்தித்து கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க வேண்டும். இந்த நிலை இப்போது ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா, இந்த பிரிந்து கிடக்கிற விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், அதிருப்தியாளர்களை அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தால், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்து கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம் அது உறுதிப்பாட்டோடு இருக்கிறது என்கிற நிலை வந்தால் பாஜக வந்து இங்கே அதிகாரம் பண்ண முடியாது. பாஜக இங்கே வந்ததுமே இங்கே ஒரு கணிசமான தொகுதிகளை கொடுங்கள் என்று கேட்பார்கள். ஆனால் கேட்கிற தொகுதிகளை பெற முடியாது.
அதிமுக கொடுக்கிற தொகுதிகளை தான் பெற வேண்டிய நிலை இருக்கும். ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக பலகீனமான அதிமுக 2024 தேர்தலிலே போதுமான வெற்றியை பெறவில்லை. போதுமான வெற்றி இல்லை, மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு, பெருந்தோல்வி. நீங்க 23% என்கிற பொழுது இப்ப பாரதிய ஜனதா கட்சி அவரோடு அணி சேர்ந்திருக்கிற என்டிஏ அணியோடு சேர்ந்து தான் அந்த 18-19% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அவங்க அந்த ரேஷியோவில் எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு. நீங்கள் தனித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் 150-160 தொகுதிகளில் நிற்கணும். மீதம் ஒரு 74 தொகுதி தான் என்டிஏவுக்கு கொடுக்கணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்போவே லிஸ்ட் எடுக்கிறாங்களா, 40 தொகுதி 50 தொகுதி இது எல்லாமே லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக இந்த இரு தரப்புமே பேசி முடிவெடுக்க வேண்டுமென்றால் உடனடியாக பொதுவெளிகளில் தலைமைக்குள்ளே இருக்கிற முரண்பாடு கீழே இன்னும் அதிகமாக இருக்கிறது. பாஜகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையே ஒரு பெரிய அளவில் இன்னும் விரிசல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டு கட்சிகளுக்கும், என்டிஏ அணிக்கும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரே நோக்கம். அங்கே ஒரு வலிமையான கட்டமைப்போடு திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கிறது. கடந்த ஜனவரியிலிருந்தே தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க. 234 தொகுதியிலும் பொறுப்பாளர்கள், பாக பொறுப்பாளர்கள், கமிட்டி பொறுப்பாளர்கள், தொகுதி வாரியா கூட்டம், தெருமுனை கூட்டம், பிரச்சாரத்தை, தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி அவங்க ஓட தொடங்கிட்டாங்க. நீங்கள் இன்னுமே அதை வீழ்த்துவோம் சொல்லிட்டு ஒற்றுமைப்படவே இல்லை. வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறோம் என்று யார் உங்களோடு இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தலை. இப்போ நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிட்டார் ஜூலை மாதம். அங்கே போய் என்ன கேட்பார், 234 தொகுதியிலும் போய் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து அதிமுக ஆட்சி அமைவதற்கு தான் நீங்கள் மக்கள் வாக்களிக்கணும், தொண்டர்கள் அதற்கான களப்பணியை செய்யுங்க, அப்படி தானே பிரச்சாரம் பண்ணுவார். ஆக அடுத்து நீங்கள் வருகிற என்டிஏல இருக்கிற பாமக, தமாக, பாஜக இந்த கட்சிகளுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை பிரச்சாரத்துக்கு போய் கூட்டணி கட்சிக்கு இவங்களுக்கு தாமரையில் போடுங்க, இவங்க மாம்பழத்தில் போடுங்க. எடப்பாடி அவர்களுடைய மௌனம் இன்னுமே பலவீனமாக பெரிய அளவில் பலவீனத்தை உருவாக்குங்கிறேன். நீங்கள் கட்டன் ரைட்டாக சொல்லுங்கிறேன். அவர் மரியாதைக்குரிய நயனாநாயகன் சொன்னால, நான் ஏற்கனவே சொன்னது தான், 2 பேர் தான் முடிவெடுக்கணும். ஒருவர் தன் முடிவை அறிவித்து விட்டு போயிட்டார், இன்னொருவர் முடிவை அங்க போய் பேசி ஒரு தெளிவுபடுத்தணும்ல. அந்த தெளிவு இல்லாத நிலைதான். திரு பொங்கலூர் மணிகண்டன், திரு எடப்பாடி அவர்களுடைய மௌனத்திற்கு என்ன காரணம்? இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்றது வேற, ஒரு தலைவர் சொல்றது வேற இல்லையா? அரசியல் தேர்தல் எதுவாக இருந்தாலும் அண்ணா சொன்ன மாதிரி அளந்துதான் நடக்கணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போகணும். எடுத்தோடனே நீங்க இப்படி ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு பேசுற மாதிரி எல்லாம் நீ பேசுனா எந்த கட்சி கூட்டணிக்கு வராது, கூட்டணி நிக்காது. பொதுவாக எந்த பேச்சும் அது எப்படி பேசணும் அவங்களுக்கு தெரியும். அதனால இது அதிமுக மிக சரியாக கையாளும். 2026 தேர்தலை எப்படி கையாள வேண்டும் என்பது அது பாஜகவும் அனுமதி கட்சி தான். பாஜக குறைத்த மதிப்பு இல்லை. அப்போ இந்த 2 கட்சிகளும் எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து செயல்பட்டு திமுக வீழ்த்தக்கூடிய அந்த வியூகத்தை கட்சிதான் வைப்பாங்க. இது எந்த உரசலும் இல்லை, விரிசலும் இல்லை. திரு நயினா நாகேந்திரனும் தெளிவா பேசியிருக்கிறார், எடப்பாடியாரும் பேசியிருக்கிறார். அதனால இது எப்படி பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு ஊடகத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க. போக போக பாருங்க தெரியும், அவ்வளவுதான். இல்ல, அவர் ஊடகத்துல பேசணும்னு சொல்ல, திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி முடிவெடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர் போய் பேசுறதுலயோ அல்லது இப்படிதான் சொல்றதுலயோ என்ன தயக்கம்னு கேட்கிறார் திரு துரை கருணா. அந்த தயக்கம் பலவீனப்படுத்தும் எடப்பாடியார் அவர்கள் இல்ல இதுல எந்த பலவீனம் இல்லைங்க. அதாவது ஒரு மௌனம் என்பது பலகீனம் இல்ல, பலத்தை கொடுங்க. வாயில வளர்னீங்க, அது பலவீனம். அந்த வார்த்தைகளை எஜமான் மாதிரி உள்ளே வச்சிருந்தீங்க, அந்த பலம்ங்க. அந்த பலத்தை எடப்பாடியார் இருக்காருங்க. எடப்பாடியார் ஒவ்வொரு கூட்டம் ஜூலை 7 பாருங்க, கோயம்புத்தூர் தூங்குறாரு, ஒவ்வொரு இடங்களும் தெளிவா பேசுவாரு. அதே மாதிரி ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்களும் எடப்பாடியார்களும் மிக சிறப்பாக கலந்து பேசிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தை எப்படி என்னங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. ஆனா இதுல வெளியில செய்திகள் தெரியாதவங்க ஆளாவது செய்தி கிளப்புறாங்க. அவர் சொன்ன நோக்கமே வேறு. 2026 தேர்தலை மிக கச்சிதமா கையாளுங்க. அதாவது என்டிஏ அணியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வலுவான கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை எதிர்கொள்வோம்னு ஏப்ரல் மாதமே சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு கூட்டு போராட்ட குழுவை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் அவலங்களை, சீர்கேடுகளை, மக்கள் எதிர்ப்பை மக்களிடம் கொண்டு போய் ஒரு கூட்டு போராட்ட குழுவை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக மாநில தரப்பிலிருந்து திரு எடப்பாடியை அணுகியதாகவும் அவர் இருங்க பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் தான் நமக்கு தகவல். திரு நயினா நாகேந்திரன் 2-3 முறை அறிவிக்கிறார். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கு ஏன் இந்த தயக்கம் அப்படிங்கிற அந்த பொதுவெளி கருத்து இருக்குல்ல.
நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 4 ஆண்டுகளில் பலாயிரக்கணக்கான போராட்டத்தை நடத்துது. அவங்க மட்டும் நடத்தலை, அமைப்புகள், சிறிய கட்சிகள் யார் நடத்தினாலும் அங்கே நாற்காலியை போட்டு உட்காந்துருவாங்க. மரியாதைக்குரிய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் போய் உட்காந்துருவார். அரசியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே பண்ணுவோம், இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, கரப்ஷன், கமிஷன் போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? அரசுக்கு எதிராக என்ன பண்றீங்க? சுருக்கமா திருப்பங்களூர். அதாவது ஒரு நிமிஷம் அண்ணா ஒரே நிமிஷம். அதாவது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எல்லாவற்றையும் என்ன சொன்னாலும் உட்கார்ந்து இந்த மாதிரி அதிமுக போலித்தனமா செய்யாது. எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டுமே செய்ய முடியும். ஒண்ணுமில்ல, ஆசிரியர்களுக்கு ஓய்வு சொன்னீங்க, பழைய ஓய்வு திட்டம் இன்று வரை பேசவே இல்லை. போய் உட்கார்ந்தாரு ஸ்டாலின். பெருந்தொழில் விவசாய போராட்டம்ங்க, அந்த போராட்டம் சொன்ன கோரிக்கை எல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு, ஒண்ணுமே செய்யல. இந்த மாதிரி போலித்தனமான செயல் அது நடைமுறைக்கு எது சரியோ அதை பண்ணுங்க. திரு மணிகண்டன், நான் உங்ககிட்ட வரேன். திரு ராம்கி, இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான பேச்சுகள் தொடர்ச்சியாக வருவதும் சரி, சமீபத்தில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு அதுவும் சரி, அதுக்கு தாமதமாக அறிக்கை விட்டது, இப்ப இந்த கூட்டணி ஆட்சியை மறுபடியும் அழுத்தி சொல்லி இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் திரு எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கடியை அதிகரிச்சிருக்கா? அதிமுகவுக்கு நிர்பந்தம் கொடுக்கப்படுதா? இது தேவையில்லாத பதட்டம். கூடுதலாக மங்களூர் மணிகண்டன் கூட அதை விளக்கம் எடுத்து அது பதில் சொல்றதுல கூட ஒரு தேவையில்லாத தயக்கம் இருக்கிறது. அப்படிலாம் இல்லை. நீங்க அதிமுக இதற்கான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பலமாக இருப்பதால் தான் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு அவர் கூட்டணி அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ தலைவர் எடப்பாடி, முதல்வர் வேட்பாளர் அவர் தான் அப்படிங்கிறது. அப்படி ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் வேறு எந்த மாநிலத்திலும் வந்ததில்லை. ஸோ அமித்ஷா அவர்கள் அதிமுக அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறார். ஸோ அப்படி சொல்லும்போது, ஆனால் பல நேரங்களில் கூட்டணி ஆட்சிங்கும் போது அது ரீட் பிட்வீன் லைன்ஸ் மாதிரி நிறைய ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துது. இதில் ஒன்றும் விளக்கம் பெற தேவையில்லை. அவங்க பாஜக தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக விரும்புகிறது, அவ்வளோதான். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் அதிமுக தான் முகம் அப்படிங்கிறது பாஜகவே தெளிவாக இருக்குது. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப ஆனா ஏன் பாஜக இப்போ இந்த அளவுல வெளிப்படையா பேசி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது? பாஜகவுடைய கருத்துக்கள் கூட்டணியோட ஒரு நெருக்கத்தை, அவங்களுடைய கூட்டணியுடைய பலத்தை பாதிக்கும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா பாஜக ஏன் செய்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பாஜகவால் தான் இந்த கூட்டணியை கட்டமைக்க முடியும். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி பாஜகவால் தான். ஏன்னா அவர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில திமுகவா தான் கட்டளிக்க முடியும். அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. காங்கிரஸ் போய் எல்லாரையும் கூட்டணிக்கு செல்வ பிறந்தை போய் ராமதாஸ் போய் பாக்குறாரு. அதனால ராமதாஸ் கூட்டணி தமிழகத்துல பெரும்பான்மை அதிமுக தானே. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இருந்தாலும் அதிகாரத்தில் இருப்பவர் பாஜக தான். சோ பாஜக தான் பாஜக சொல்ல இது ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். ஒரு கேரட் ஸ்டிக் டெக்னாலஜி சொல்லுவாங்க. அந்த டெக்னிக் அப்படின்னா, நீங்க குதிரைக்கு முன்னாடி ஒரு கேரட்டை கட்டி விட்டு இது மாதிரி உங்களுக்கு ரவீந்திரன் சொன்ன மாதிரி தான் ஒரு இடங்களுக்கான பேரம், உங்களுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது, இந்த கூட்டணிக்கு வாங்கன்னு. நீங்க நல்லா தெரியும், அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானாலும் பல பேர் இன்னும் உள்ள வரல. பாமகவிலேருந்து ஆரம்பிச்சு புதிய தமிழகம் கூட தேமுதிகவோட இன்னும் வரல. ஸோ அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரதுக்கான பணி யாரால் செய்ய முடியும்? பாஜகவால தான் செய்ய முடியும். அதிமுகவோட இல்ல, அதிமுகவை விட பாஜகவால தான் செய்ய முடியும். அந்த வேலையை தான் பாஜக செய்திருக்குது. என்னன்னா, இது கூட்டணி ஆட்சி, உங்களுக்கு கேட்க வேண்டிய இடங்கள் கிடைக்கும் அப்படிலாம் பாஜக பேச ஆரம்பிக்கும் போது மற்ற கட்சிகள் ஒரு நம்பகத்தன்மையோட உள்ள வருவாங்க. இதுதான், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பார்க்க முடியும். வழியா இதுல வேற எதுவும் இல்லை. நிச்சயமா கூட்டணி ஆட்சியை இந்த இடத்தில் இப்ப நீங்க சொல்றது அதிமுக சென்ட்ரிக்கா தான் இங்க இருக்குன்னு அதிமுக தொடர்ச்சியா கிளைம் பண்ணிட்டு வராங்க. பட் இப்ப நீங்க சொல்றது பாஜக சென்ட்ரிக்கா இருக்கு, பாஜகவால தான் மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றது அது அதிமுக தலைமையை பலவீனமா பாக்குறதா? இல்ல, அது பலவீனம் இல்ல. ஏன்னா அதிமுக 2024 நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்க. அவங்களால பெரிய அளவுல பெரிய கூட்டணி கட்டமைக்க முடியவில்லை. சோ பாஜகவால செய்ய முடியும், அதிகாரத்தில் இருக்காங்க. ரெண்டாவது, பாமக உள்ளவர்னா அவங்க கேள்வி கேட்பாங்களா, எங்களுக்கு என்ன அதுல பலன்கள், எங்களுக்கு என்ன கூடுதல் சீட்டு தருவீங்களா, கடந்த காலத்தை விட எங்களுக்கு கூடுதல் சீட்டு வருமா, இல்ல வேற என்ன கிடைக்கும் கேட்பாங்களா. அது பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பாஜக இருக்கு. அப்படி சொல்லிதான் கூட்டணி ஆட்சிகள் வர முடியும். இப்ப நீங்க பாஜக என்ன வேணா, நீங்க பாஜகவால் முடிந்தால் அதிமுக கூட கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியும், விஜய் கட்சி உள்ள கொண்டு வர முடியும். நான் அவங்களுடைய கேப்பபிலிட்டியை சொல்றேன், பாசிபிலிட்டி இருக்காங்க. கூட்டணி ஆட்சின்னு அப்ப அவங்க கிளைம் பண்றது சரின்றீங்களா? இல்ல, அவங்க எதுக்கு அதை ஒரு கிளைம் பண்றாங்கன்னா, கூட்டணி ஆட்சிங்கிற அது ஒரு தேவை பாஜக இருக்கு. ஏன்னா இந்தியாவில் 13 மாநிலங்கள்ல பாஜக தலைமை என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லேபிள், தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி அதிமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேசிய அளவில் அவங்களுக்கு ஒரு லேபிள் வேணும். தமிழ்நாட்டிலும் என்டிஏ கூட்டணி நடக்குது, கூட்டணி ஆட்சி நடக்குதுங்கிற அந்த லேபிள் அவங்களுக்கு வேண்டும். தமிழ்நாட்டில் இங்க அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி தான், அதிமுக தலைமையிலான முதல்வர் வேட்பாளர் எல்லாமே அதிமுக சென்ட்ரிக் தான். ஆனா தேசிய அளவில் ஒரு பர்செப்ஷன் கொடுக்கும்போது பாஜக அந்த தேவை இருக்குது, அந்த லேபிள் அவங்களுக்கு தேவை. எங்களுக்கு என்டிஏ கூட்டணி நடக்குது பாருங்க, ஆட்சி நடக்குது, ஏன்னா அது அவங்களுக்கு 2029 பெரிய அளவு கை கொடுக்கும். அதற்கான பணிகள் அதுக்கு தான் அது முயற்சி செய்யறாங்க. ஸோ அதுக்காக முடிந்த அளவு உள்ள அதாவது கூட்டணி ஆச்சுன்னா பாதிக்கு பாதி அந்த 2.5 வருஷம் நீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க கூட்டணி ஆச்சுன்னா ரொம்ப
30 அமைச்சர்கள 3 அமைச்சர்கள் கூட்டணி கட்சிக்கு அப்படிங்கிற அளவுல அதிமுக இருக்கும். தலைவர்கள் கிளைம் பண்றது மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. இங்க கூட்டணி ஆட்சி கிடையாதுன்றதுலயும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமியும் அதுதானே சொல்லியிருக்காரு. இல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னா அது கடந்த காலம். நீங்க கூட்டணி ஒரு கட்சி ஆட்சிங்கிறது கூமாப்பட்டி மாதிரி, அது ஒரு கடந்த காலம். அது இன்றைக்கு நிதர்சனம் என்னங்கிறது இன்னைக்கு கள சூழலுங்கிறது நீ யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை பங்குங்கிற விஷயத்தை பேசினார். விஜய் கூட கட்சி ஆரம்பிக்கும் போது யார் வேணாலும் வாங்க, நான் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் அவரும் பேசிட்டு இருந்தார். எல்லா கட்சிகளுமே கூட்டணி எதுக்காக சொன்னா இது பேரங்கள் இடங்கள், உங்களுக்கு கூடுதல் இடங்களை தருகிறோம், முடிஞ்சா நாங்க வந்து உங்களை அகாமடேட் பண்றோம் அங்கிற அளவுக்கு எல்லா கட்சிகளுமே தயாராக தான் இருக்கின்றன. திமுக வேணா இன்னைக்கு வந்து வெளிப்படையாக வந்து சொல்லாம இருக்கலாம், ஆனா அதை நோக்கி தான் போகுது. கூட்டணி ஆட்சிங்கிறது தவிர்க்க முடியாத யதார்த்தம், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பாஜக அந்த தேவை இருக்குது தேசிய அளவில். தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க ஒண்ணு இல்லை, அவங்களுக்கு ஒரு 4 இடங்களை 10 இடங்கள் கிடைத்தா கூட போதும். அவங்களுடைய இலக்குங்க 2029 தான். என்னை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு கூட்டணியை கட்டமைத்து விட்டு அவங்க பின் நகர்ந்து விடுவார்கள். முன்னாலே அது தேர்தல் பிரச்சாரம் உட்பட எல்லா விஷயங்களிலும் அதிமுக தான் முன்னிலைப்படுத்தப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் பிரச்சாரம் நடக்கும். அவர்கள் தான் ஆட்சியில் ஒரு முக்கியமான பிரதான இதில் வருவாங்க. பின்னணியில் இருந்தா, ஏன்னா நீங்க ஒருவேளை எல்லாவற்றையும் பாஜக முன்னிருந்து செய்து 2021 அப்புறம் நடக்கிற காலகட்டத்தை நீங்க பார்க்கணும். அதுல ஏதாவது பேக் ஃபயர் ஆனா அது 2029 அவங்களுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். அது நல்லா பாஜக தெரிஞ்சுதான் அவர்கள் வந்து அதை வந்து ரொம்ப வெகு கவனமாக கையாளுகிறார்கள். அதனால இந்த இடத்துல வந்து இது கூட்டமையை கட்டமைப்பதற்கான ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்கிறேன். இது பேரங்களுக்கான விஷயம். இதுக்காக தான் அவங்க வந்து அந்த வார்த்தையை போடுறாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வேற. இதை தாண்டி அதிமுகவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பாஜக பிரதான இடத்துக்கு வரும், அவங்க லீட் பண்ணுவாங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் எதிர்பார்க்கல. அமித்ஷா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மாஸ்டர், அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர். அவர் வந்து தமிழ்நாட்டுடைய கள சூழல் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் தொடர்ந்து தமிழகத்துக்கு வருகிறார். அவருக்கு தெரியும் களத்திலிருந்து நேரடியாக பாஜக நேரடியாக களத்தை போய் போக முடியாது, அதுக்கு சரியான பார்ட்னர்ஸ் வேணும். அவங்களுக்கு அதிமுக பாமக போன்றவர்களோட தான் களத்துக்கு போக முடியுங்கிறது பாஜக நல்லா தெரியும். மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க மக்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல? மக்கள் வந்து எனக்கு இதுல ஒரு மாறுபட்ட கருத்து, மக்களும் வந்து கூட்டணி ஆட்சி தயாராகி விட்டார்களோங்கிறது எனக்கு தோணுது. என்ன காரணம்னா, நீங்க 10 ஆண்டுகள்ல பாருங்க, என்ன நம்ம வந்து ஒரு கட்சி ஆட்சியால் தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கிடைத்தது? ஒன்றும் இல்லை. நம்ம டெல்லிக்கு எதிரான குரல்கள் எழுந்தன, ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன வந்து அவுட்கம் என்ன வந்துச்சு? ஒண்ணும் இல்ல. சோ அதனால ஒரு காம்ப்ரமைஸ்க்கு நீங்க தயாராக இருங்கள். எத்தனையோ துறைகள்ல மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் முன்னோடியா இருக்கு அப்படின்றது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியது தானே? ஆமா, அது வேறு விதமா பாருங்க. அதாவது நீங்க தொடர்ந்து இந்த எதிர்ப்போடு இருந்தால் இப்படி உங்களால் முதலீடு, நீங்க ஒரு சில காம்ப்ரமைஸ்க்கு தயாராக இருந்தால், நீங்கள் சில விஷயங்களை தயாராக இருந்தால் இன்னும் பல மடங்கு பல இடத்துக்கு மேல போக முடியும் கூட நினைக்கலாம்ல. வேறு விதமான பார்வை தேவை இன்னைக்கு. அதனால ஏன் எப்ப பார்த்தாலும் டெல்லி கூட முதல்ல இருக்கீங்க? நீங்க ஒரு சில காம்ப்ரமைஸுக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிற கருத்து கூட மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனா அவர்கள் மத்தியில் திமுக அதிமுக தான் பிரதான கட்சி. சோ அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இந்த 2 கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருந்து ஆட்சி செய்வதை தான் மக்கள் விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சமரசத்துக்கு தயாராக இருங்கள் என்பது மக்களுடைய கருத்து. கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயம் பலமாக தான் அமையும் அப்படின்றது நிச்சயமா பெரிய பேசு பொருளா இருக்குங்கிறது. இல்ல, இப்ப பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவில் 2014-19 இந்த காலகட்டங்களில் தனி பெரும்பான்மை கிடைத்தாலும் கூட மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி 2 எம்பிக்கள் 3 எம்பிக்கள் வெற்றி பெற்ற அந்த கட்சியில் கூட பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த அடிப்படையில் இங்கு தனிப்பெரும்பான்மை அதிமுக கிடைச்சா கூட கூட்டணி அமைச்சரவை அமையணும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. திரு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்கிறார், இந்த அதிமுக தலைமையிலான ஆட்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள், அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள். உங்களுடைய ஆட்சின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டபோது, ஆமாம் நாங்களும் பங்கு பெறுகிற ஆட்சி தான் அப்படிங்கிறார். சகோதரர் சொன்ன மாதிரி இந்த கூட்டணியை கட்டமைப்பதற்காக பாமகலையும் போய் பேசுகிற போது அவங்களுமே திரு அன்புமணியன் திரு ராமதாஸ் அவர்களும் கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கான்செப்டில் இருக்கிறாங்க. இங்கே தேமுதிக தமாக ஆளுக்கு 2 அமைச்சர்கள் வேணும், 4 அமைச்சர்கள் வேணும், 2 அமைச்சர்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமாக கூட்டணி என்று வருகிற பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு தனித்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு தனித்த ஆட்சி, அவங்களுடைய நிர்வாகம் என்பது யாரையும் இல்லை. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முடிவெடுத்தால் அதுதான் முடிவு, திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுத்தால் அமைச்சரவையில் அதுதான் முடிவு. ஆனால் கூட்டணி என்று வருகிற பொழுது பாஜகவுக்கு ஒரு முடிவு, பாமகவுக்கு ஒரு முடிவு, இப்படி தமாக தேமுதிக என்பவருக்கு ஒவ்வொருவருமே ஒவ்வொரு பார்வை இருக்கும். அதை எந்த அளவுக்கு சரியாக கொண்டு செலுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அது என்னன்னு பேசுவோம். கூட்டணி ஆட்சிக்கு ஒருவேளை அதிமுக இப்போது இருப்பது போல ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக என்ன நகர்வு இருக்கும் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான மற்ற விஷயங்கள் தொடர்பான அந்த முரண்கள் அதிமுகவுக்கும் பாஜகவும் நீடித்துக் கொண்டே வரும் பட்சத்துல வேற ஆப்ஷனை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதிமுக?
அதிமுக பாஜகவிற்கிடையில் வேற ஆப்ஷனுக்குள்ள வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா ஒரு தடவை பிரிஞ்சு ரெண்டு பேருமே அடி வாங்கி 4வது இடத்துல கன்னியாகுமரியில் இங்கே புதுச்சேரியில் போய் இடைத்தேர்தலில் 4வது போய் இவங்களும் ஒரு சீட்டும் மோடிக்கு வராமல் போய் ரெண்டு பேருமே பாடம் படிச்சுக்கிட்டு சேர்ந்துருக்காங்கங்கிறனால அவங்க ரெண்டு பேரும் பிரியதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. பட் முரண்கள் இருக்கும், டஃப்பாக பார்கெயின் பண்ணுவாங்க, யாருக்கு என்னங்கிறது தெரியும். ஆனால் இதில் ராம்கி சொன்னது மாதிரி அவர் சொன்னதை ஒரு கருத்தை ஒத்துக்கிறேன். ஆளுங்கட்சி அதிகார பலம்ங்கிறது ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கு பயன்படுங்கிறதுல மேக்ரோவானா ஒத்துக்கிட்டாலும் கூட எந்த ஒரு அரசியல் கட்சியும் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை. இன்னைக்கு ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இந்த இரட்டை தலைமை தொடர்பாக அந்த பொதுச் செயலாளர் தொடர்பாக ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் தனக்கு ஏதாவது சாதகமான தீர்ப்பு வருமாங்கிறது எதிர்பார்ப்பு அவர் சைடில் இருக்குது. வழக்கை உடனே முடிங்கிறத எடப்பாடி பழனிசாமி தரப்பு நேற்று நீதிமன்றத்தில் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க அழைப்பிதழை கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்தியா பாகிஸ்தான் போரில் மோடிஜியின் வெற்றின்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்கிறாரு. அதே மாதிரி விஜய்க்கும் பிறந்தநாள் வாழ்த்து இந்த போன வருஷம் தெரிவிச்சவர் இந்த வருஷம் தெரிவிக்கல, பிஜேபி கூட இருப்பாருங்கிறத அவர் மோடிஜியின் வெற்றின்னு சொல்றதை வச்சு நம்ம எடுக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மோடிஜியின் வெற்றின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் நின்று மோடிஜிக்கு மரியாதை கொடுக்காம இந்திய ராணுவத்தின் வெற்றி இந்தியாவின் வெற்றின்னு சொல்றார். மோடிஜிங்கிற பேரை அவர் சொல்லல. காரணம் மத்திய அதிகாரத்தில் இருந்தாலும் தனக்கு எதுவும் நடக்கலங்கிற அதிருப்தி அவர்கிட்ட இருக்குது. சோ நோபடி இது தேர்தல்ல எப்படி எதிரொலிக்கும்? இது அவர் மறுபடியும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற மாதிரியான உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு ஒரு பெரிய அளவு எதிர்பார்ப்பு ஓபிஎஸ் தரப்புல இருக்குது. இந்த வழக்குல தனக்கு நியாயம் கிடைச்சிடும். ஜெயலலிதா கன்விக்ட் ஆனதுனால அப்படியே நம்பர் 2ல இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர், நம்பர் 3 நம்பர் 2ன்னு பரப்பன அக்ரஹார அந்த கோர்ட்ல தீர்ப்பு கிடைச்சதும் ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? அதே மாதிரி தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் ஓபிஎஸ் தரப்பு இருந்தாலும் கூட அது நடக்கலன்னா நாம விஜய் ஆப்ஷனையும் ஓபன் பண்ணோன்னு விஜய் பிறந்த நாளுக்கு அவங்க கட்சிக்காரங்களே விஜயை போழ்ந்து நீங்க பேசுங்க, நம்ம எடப்பாடி சிஎம்னு சொல்றதோட விஜய் சிஎம்னு சொல்லிட்டு போலாங்கிற ஒரு கருத்தை முன் வச்சனால நேற்று இந்த விஷயம் நடந்திருக்குது. விஜய் பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல அன்புமணி ராமதாஸ் திமுக எதிர்ப்புல தெளிவா இருக்கிறாரு. 4 அமைச்சர் வேணும்னு சொல்றாரு. அவர் 90 இடங்கள்ல வட தமிழகத்தில் பாமக இல்லாம போட்டி கொடுக்க முடியாது திமுக அணிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவரும் அதை மையமா வச்சு டஃபா பார்கெயின் பண்ணக்கூடியவர். விஜய் அரசியல் ரீதியாகவும் சாதனை படைக்க வாழ்த்துக்கள்னு விஜய் ஆப்ஷனையும் பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் ஆப்ஷனையும் அவர் ஓபன் பண்றாரு. அடுத்தபடியா தேமுதிக பாமகவுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு இடத்துல நிற்க முடியாத மோதல் காரணம் மட்டும் அவங்க தோல்வியை தழுவுறனாலையும் அவங்க திமுக ஆப்ஷனையும் அவங்க ஓபன் பண்றாங்க. சோ இந்த அதிமுக கூட இருந்த தேமுதிக டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க, அதிமுக ஆப்ஷனை விட்டுறல. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்ங்கிறத செல்வ பெருந்தகை சொல்லி அவரும் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றாப்ல. சோ ஆப்ஷன் ஓபன்ஸ்ங்கிற லெவல்ல தான் மற்ற கட்சிகள் இருக்காங்க. 3 கட்சி ஒன்றிணைஞ்சிருக்காங்க. பாஜக, அதிமுக, இவங்க ஜி.கே. வாசனுக்கு தமாக, டிடிவி தினகரனும் அதற்கு ஆதரவான வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்க. மற்றவங்க they are waiting on the wings. என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. திரு ரவீந்திரன் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் திரு துரைக்கருணா தாவேகா அதிமுக கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒருவேளை முரண்கள் தொடரும் பட்சத்தில்? இல்லை, 2 தரப்புமே பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட அணுகி பேசுகிறார். பாஜகவை டைரக்டா விஜய் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஆமா, இல்ல அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் தான் கூட்டணி. எனவே தாவேகா அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம், மற்ற பாமக பாஜக எந்த கட்சி இருந்தாலும் அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, யார் இருந்தாலும் கவலை இல்லை என்று சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதை தான் சொல்ல வர்ற. அரசியல்ல எப்போது வேண்டாலும் மிகப்பெரிய கொள்கை விரோத கட்சி என்று டெக்ளேர் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் பண்டாரம் பரதேசின் பேசின அந்த பாஜகவோடு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு போனாங்கல்ல. திருமதி இந்திரா காந்தியை மிக கடுமையாக விமர்சித்து பெரிய அரக்கி ராட்சசி ஹிட்லர்னா எழுதின திரு கருணாநிதி அவர்கள் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அங்கே போய் உடன்பாடு கொண்டு தேர்தலை எதிர்கொண்டு அமைச்சரவையில் இடம்பெறவில்லையா? எனவே அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். வெற்றி முக்கியம். எங்களுடைய பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று தான் களத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே இப்போது நாங்கள் இவர்களோடு உடன்பாடு கொள்கிறோம் என்று திரு விஜய் முடிவெடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாஜகவிலும் கூட நம்ம ஆமா பலரும் இருக்கிறாங்க.
எல்லா அதே வாய்ப்புகளுக்கும் மாதிரி அதிமுக தலைவர்கள் விமர்சனம் செய்யாத ஒரு நிலையையும் நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா இருதரப்புமே விமர்சனம் செய்யல. அதற்கான பூர்வாங்க பேச்சுக்கள் தொடக்க முதலே அந்த மாநாடு முடிஞ்ச அடுத்த ஒரு வார காலத்திலே நம்ம வலைத்தளங்கள்ல பார்த்தோம்ல, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டு அதிமுக பயணிக்கிறதா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. திரு ரவீந்திரன் குறுக்கிட விரும்புறீங்க. அவர் சொன்னது எது வேண்டுமானாலும் அரசியல் சாத்தியம்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட போச்சுன்னா ஜெயலலிதா அம்மையார் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு அன்னைக்கு முதவா அந்த வார்த்தையை நாம தான் கேட்டோம். பதவி உனதா இதுதான் திமுக தமாகன்னு அறிக்கை விட்டோம். அதை எடுத்து அந்த அம்மையார் வந்து பெரிய வெற்றிய வாஜ்பாயை வச்சு பெற்றதின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற வாஜ்பாய் கூட சேர்ந்தாங்க. இன்னைக்கு தோல்வியடைந்த மோடியை வந்து அவங்க மைனஸ் நினைச்சு மோடியை காட்டி ஜெயித்திரலாம் நினைக்கிறாங்க. அந்த இடத்துல விஜயை பற்றி சொல்லும் போது விஜய் இந்த வருடம் பாஜக கூட்டணியில் சேர்ந்த எடப்பாடிக்கு வாழ்த்து தெரிவிக்கல. பாஜக கூட்டணி தனக்கு பலம் 11.4% பலம் கொண்ட பாஜக கூட்டணி தனக்கு கிடைத்ததும் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி போன வருஷம் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சவர் இந்த வருஷம் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கல. ஒரு சில தரவுகளை வச்சுதான் நான் பேசுறேனே தவிர மற்றபடி அரசியல் எதுவும் சாத்தியம்ங்கிற துரைக்கருணா வார்த்தையை நான் மறுக்க விரும்பல. அதையும் கருத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியதான் இருக்கு திரு துரைக்கருணா. இல்லை நிச்சயமாக. அதாவது திரு விஜய் அவர்கள் தனக்கான ஆதரவு என்ன, தனக்குடைய வாக்கு சதவீதம் என்ன, தொடர்ந்து எந்த நிலைப்பாட்டில் தான் பயணிக்க வேண்டும் என்பதற்கு தனித்து களம் இறங்குவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் ஒருவேளை தனித்து நின்ற திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு இடத்துல தான் வெற்றி பெற முடிஞ்சது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்து 29 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை பெற்றார். இன்றைக்கு ஒரு 20 இடமும் 30 இடமும் வாங்கி ஒரு 20 எம்எல்ஏக்களோடு தாவேகா சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த கருத்து எண்ணம் உணர்வு வருமே என்றால் அவர்களை எதையும் விட்டுக் கொடுத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பது இதிலும் ஒரு வித்தியாசம். என்னோட பார்வை கூட்டணி சேர்ந்த விஜயகாந்த் பலம் நிரூபித்த 8% பலம் நிரூபித்த விஜயகாந்த் இப்போது இருக்க விஜய் ஏட்டு சுரக்காய் விஜய் கற்பனை விஜய் இல்ல. நிச்சயமா அவருக்கு ஒரு 5% வாக்குகள் விஜய்க்கு இருக்கும். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் உறுப்பினர்களா சேர்ந்து இருக்காங்க, அந்த அவள இருக்கு. எனவே அது ஒரு ஆதரவு நிலைப்பாடு. இதுவரைக்கும் அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணல. தாவேகா என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். திரு ராம்கி, இப்போ கூட்டணி அப்படின்னு வந்தா ஏடிஎம்கேக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்குதா அல்லது பாஜகவிற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதா? அதிமுக தான் ஆப்ஷன்ஸ், இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா விஜய் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து தாவேகாவுடன் கூட்டணி சேரலாம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ரெண்டாவது அதான் நான் சொல்றேன், பாஜக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு எல்லா கூட்டணி கட்சிகளையும் அதிமுகவுக்காக ஒருங்கிணைத்து கொண்டு வராங்க இந்தியாவுக்குள்ள. அவர் நிச்சயமாக தேர்தலை அவர்கள் பாஜக தலைமையில போய் சந்திக்க மாட்டாங்க, அதிமுக முன்னிலைப்படுத்துவாங்க. இல்ல ரெண்டு அமித்ஷா அவர்கள் பேசினதுல ரெண்டு முக்கியமான பாயிண்ட். ஒன்று வந்து அதிமுகலேருந்து வெளியேறிக்கிற அதிருப்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் திரும்ப வந்து கூட்டணிகளை வருவாங்கிற கேள்விக்கு நேரடியான பதில் பலமுறை சொல்லியிருக்காரு அமித்ஷா. இல்ல அது வந்து அதிமுக முடிவு செய்யும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக முடிவு செய்யுங்கிறது கரெக்டா சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இரண்டாவது, இதில் விஜய் கட்சி உள்ள வருமா, இந்தியாக்குள்ள வருமாங்கிறதுக்கு அதுக்கு வந்து அவர் வந்து என்னன்னா இல்லை அப்படின்லாம் சொல்லல, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதனால வந்து அதற்கான வேலைகள் பணிகள் செய்தி நடந்துட்டு இருக்குது, அதை பாஜக முன்னிருந்து செய்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுகவும் தாவேகாவும் நடுவில் நிறைய பேச்சுவார்த்தை நடந்தது, அது ஒரு ஃபெயிலியர் ஆனிச்சு. ஆனா இன்றைக்கு வந்து விஜயை வந்து இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதில் பாஜக ரொம்ப தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதை வந்து அவங்க யாரும் மறுக்கவும் இல்லை. சோ அதனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியுது. விஜயை நோக்கி எந்த விமர்சனங்களும் அதிமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்படல அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பொங்கலூர் மணிகண்டன், கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும்போது அந்த கூட்டணிக்கான பலம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற வாதத்தை ஏற்கிறீங்களா? ஏன்னா அதிமுக ஆரம்பத்தில இருந்தே அதை தவிர்த்துட்டு தான் வராங்க. திரு ராம்கி சார் சொன்ன சில விஷயங்கள் சரியானது. அதாவது மத்தியில மாநிலத்துல யார் ஆட்சியில் இருக்கார்களோ அவர்கள் சில முடிவுகள் எடுக்கிற போது அது கொஞ்சம் வெற்றி வரும். அந்த வகையில பாஜக சில முயற்சி எடுக்கலாம், தவறில்லை. ஆனா கூட்டணி ஆட்சி என்பதை இல்ல தனித்து ஆட்சி என்கிற அந்த ஒன்றைத்தான் அதிமுக நிச்சயமாக செயல்படுத்தும். அதுதான் வந்து சரியாம இருக்கும். ஏன்னா அந்த காலங்கள்ல ஒரு அனுபவம் பார்த்துட்டோம். இந்திரா காந்தி காலத்துல சொன்னோம்னா அன்னைக்கு வந்து எப்படியாவது எம்ஜிஆர் வீழ்த்துவதற்கு வழி இல்லாமல் திமுக போச்சுங்க. ஆனா அந்த சூழ்நிலை வராது. அந்த சூழ்நிலை அதிமுக நிச்சயமாக ஆட்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2026 தேர்தல் ஏன் இவ்வளவு நம்பிக்கையோட சொல்லணும்னு சொன்னா 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சி செய்த தவறுகளை மக்கள் அன்னைக்கு வந்து கொந்தளிச்சிருக்காங்க, மௌன அலையா வீசுது. இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் மக்களுடைய நலன் தான் முக்கிய வேணும். அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு அதிமுக பிரச்சார பயணம் தோங்குது. இப்ப நம்ம எதையும் பேசினா கூட மக்கள் நலனத்தில் நாம் எங்கே ஒன்று சேர்க்கிறோம் என்ன முக்கியம். மக்கள் நலனுக்காக திமுக என்ன செஞ்சது?
4 ஆண்டு கால ஆட்சியை ஒப்பிடுகிற போது எடப்பாடியார் ஆட்சி போல ஆட்சியை இந்த திமுக ஆட்சி கொண்டு வரவில்லை. சொன்ன வாக்குறுதிகளை பொய்யானவை என்று மக்கள் திரும்ப உணர்றாங்க. எனவே மிக லாபகமாக கூட்டணி ஆட்சி என்பதில் உடன்படுகிறீர்களா? இல்ல கூட்டணி ஆட்சி சொல்றீங்க, அவர் சில விஷயம் சொல்லுங்க ஒத்துக்கணும்னு சொன்னேன். கூட்டணி ஆட்சி சொல்லல. அதாவது பொதுவா பார்த்து தமிழ்நாட்டுல திரு அமித்ஷாவோ மற்றவர்களோ நிச்சயமாக வேறொரு பொது நோக்கில பேசுவாங்க. சில விஷயங்களை பேச முடியாது. ராமகிருஷ்ணன் வெளிப்படை சொல்ல சொன்னாரு, நான் சொல்ல விரும்ப சொல்ல கூடாது. அதாவது 26 திமுக வீழ்த்தப்படும், அதற்கான வியூகம் சரியாக அமைக்கப்படுகிறது. இந்த 2 வாரத்து போதுங்க, பொறுத்திருந்து பாருங்க, அவ்வளவுதான். சரி, உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள், முரண்பாடுகள், இதெல்லாம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? வேதவதி மேடம், நிச்சயமா சொல்றேன், அதிமுக பிஜேபி தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, எந்த சங்கடமே இல்லை. ஏன்னா இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற பிஜேபி பார்லிமெண்டரி போர்டு தான் முடிவு பண்ணணும் திரு ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு இன்னைக்கு. இல்ல இல்ல இல்ல, அதாவதுங்க, அது யாரும் சொல்லாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சர் அப்படி சொன்னா மட்டும் கூட இருக்கு மேடம். நான் தெளிவா சொல்றேன், எடப்பாடியார் முதலமைச்சர், அவரை தவிர யாரும் ஏற்க மாட்டோம். அது தெளிவா சொல்றேன். எடப்பாடியார் முதலமைச்சர், அவர்தான் வேட்பாளர், அவரை தவிர யாரையும் ஏற்க மாட்டோம். ஒன்று, அவரை ஏற்காமல் யார் பேசாமல் நிச்சயமா கூட்டணி வாய்ப்பு கம்மிதான். சரி சரி, திரு ரவீந்திரன், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா? கூட்டணி கம்பல்ஷன் தான் வந்திருக்கிறாங்க. கலைஞர் அன்னைக்கு 50-50 சம்பவிச்சாருன்னா அவர் மக்களவை தேர்தலிலே காங்கிரஸ் கட்சிக்கு 23 சீட்டு மேஜர் பார்ட்னராக கொடுத்து 16 சீட்டு தான் அவர் நின்னாரு. அதே மாதிரி அன்னைக்கு கலைஞர் இருந்த பொசிஷனை விட மக்களவையில் இடம் இல்லாமல் தோல்வி வளையத்தில் விளவங்கோடு இடைத்தேர்தலில் 4வது போன சூழ்நிலையிலையும் பல இடங்களில் 3வது போன சூழ்நிலையிலும் அதிமுகவுக்கு எதிராக அணி அமைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை அண்ணாமலை 18% வாக்க நிரூபித்த பிறகு மீண்டும் அவர் 30% உரிய ஒரு அணியை அமைத்து விடுவாரோ என்ற சூழ்நிலையில தான் 23% பலம் கொண்ட அணி அமைத்த எடப்பாடி பழனிசாமி இங்க வந்திருக்கிறார். சோ 2 பேருக்குமே கம்பல்ஷன் இருக்குது. பெரிய கட்சி அதிமுகங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனா எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்ல, அவங்க 19.4% பெற்ற கட்சி தாங்கிறது 100% உண்மை. சரி, தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது? விரிசல் மேலும் அதிகரிக்க போகிறதா அல்லது சுமூகமாக ஆட்சியை நடத்துவதற்கான அந்த வழிகோள்வார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது தொடர்பாகவும் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது